அப்படி நம்ம கண்களை மூடி தேவன் இந்த பிறப்பின் நன்னாளிலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய ஸ்தலத்தில் வந்திருக்கதான பிள்ளைகள் எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் விண்ணுலகை விட்டு மண்ணுலகத்தில் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் இந்த பூமியில் அவதரித்து இந்த நல்ல நாளை ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளா எல்லாரும் வாங்கிட்டு அந்த ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனது ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரச்சனை ஆளுகை செய்யும்படியாக நம்ம தான் பிலோ சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நம்மை மிகன்று பாடுவோமா? எப்பிரத்தா என்ற பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எப்பிரத்தா என்ற பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். எப்பிரத்தா என்ற பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. எப்பிரத்தா என்ற பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ஈசாயின் அடிமரத்தில் துளி தோன்றிற்றே வேறொன்று கிளையொன்று, ஈசாயின் அடிமரத்தில் துளி தோன்றிற்றே வேறொன்று கிளை ஒன்றும் எழும்பி செழிக்குமே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிறவே பிறந்திட்டரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. நீதியின்படி நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும், நித்திய மாட்சிமை அவர் மேலே இருக்கும். நித்திய பிதாவே, நிர்மலநாதனே, நீதியின் மீட்பரே பிறந்திட்டரே. நித்திய பிதாவே, நிர்மலநாதனே, நித்திய மீட்பரே பிறந்திட்டரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. என்ற பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உம்மிடமிருந்து புறப்படுவார். எப்பிரத்தா என்ற பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக பெத்லகேம் என்னும் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசு பாலன் உதித்தாரே தேவ பாலன் அடின பாடலை சேர்ந்து கரலை தட்டி தேவன் நம்மை கண்டு பாடுவோமா? ஊரினிலே
மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசு பாலன், உதித்தாரே தேவபாலன். பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசு பாலன், உதித்தாரே தேவபாலன். கரங்களை தட்டி. பாவியாக இருந்த என்னை மீட்க பிறந்தார், பரிசுத்தமாய் என்னை மாற்ற உலகில் வந்தார். உலகில் வந்தார், விண்ணை துறந்து இந்த மண்ணில் வந்தாரே, தூதர் பாட மேய்ப்ப தேட உலகில் வந்தாரே. விண்ணை துறந்து இந்த மண்ணில் வந்தாரே, தூதர் பாட மேய்ப்ப தேட உலகில் வந்தாரே. பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசு பாலன், உதித்தாரே தேவபாலன். பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசு பாலன், உதித்தாரே தேவபாலன். கரங்களை தட்டி. இருளாயிருக்கும் உந்தன் வாழ்வை மாற்ற வந்தாரே, மண்ணான நம்மை மீட்க உலகில் வந்தாரே. மண்ணான நம்மை மீட்க உலகில் வந்தாரே. மீட்பின் சந்தோஷம் எனக்கு தந்து விட்டாரே, மீட்ப வருகையில் என்னை சேர்த்திடுவாரே. மீட்பின் சந்தோஷம் பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசு பாலன், உதித்தாரே தேவபாலன். பெத்லகேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே இயேசு பாலன், உதித்தாரே தேவபாலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நேரடியாய் தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரோன் சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியும், இங்கிலீஷில் சொல்லியிருந்தா சேம் டு யூ பாஸ்டர்னு சொல்லி முடிச்சிருப்பீங்க, அப்படி தானே? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிக்க தேவையில்லை, அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு. எடுத்து வாசிங்க. இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். எஸ்யா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எஸ்யா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்னவா? இருளில் நடக்கிற ஜனங்கள், இருக்கிற ஜனங்கள், இருள்னாலே கஷ்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே. நான் திரும்பவும் சொல்ல வரேன், புரிஞ்சுக்கோங்க. எப்பாற்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் சரி, உங்களிடத்தில் ஒரு கேள்வியோடு கடந்து போகிறேன். ஆண்டவர் ஏன் இங்க வந்தார்? எதற்காக தேவன் இந்த பூமியில பிறந்தார்? ஜென்ஸ் பாகத்தை பார்த்தா தெரியாம போந்துட்டார் பாஸ்டர், அப்படித்தானே? எதற்காக பிறந்தார் சொல்லுங்களேன், ஜென்ஸ் சைட்ல சொல்லுங்களேன். ஆண்டவர் பிறந்தார் சொல்லிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசி. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. ஆறாம் வசனத்திலிருந்தே வாசிங்களேன். யூதேயா
யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று. உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் அவர் சொல்லல, கவனிங்க கவனிங்க கவனிங்க, என்று தீர்க்கதரிசியினால் இப்ப எழுதப்பட்ட. வாசித்தல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏசியா 9:2 தீர்க்கதரிசனத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இவர்கள்? மேல இருக்கிற வசனத்தை வாசிங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் இவர்கள். ஹல்லேலூயா. என்ன சம்பவம் பாஸ்டர் இதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படி சொல்றதை காட்டிலும் ஏரோது ராஜாவின் நாட்டிலே யூதர்களில் ஒரு சில பேர் அந்த பெத்லகேம் ஊருக்கு வராங்க. அங்கே ராஜாவா இருக்கிற ஏரோது ராஜா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, இங்க ஒருத்தர் பிறந்திருக்கிறாரே. அவ்வளோ கவனிங்க, கதை தான் சொல்றேன், கவனிங்க. கவனிச்சிங்கன்னா கடகடன் முடிச்சிடறேன். இங்க ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு சொல்றாங்களே, அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்கும் போது, அப்படியா, யார் சொன்னா அப்படின்னு கேட்கும் போது ராஜாவுக்கு குழப்பம் ஆயிடுது. அப்போ அவங்க பிரதான ஆசாரிகளை கூப்பிடுறாரு, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு இருக்கா ஏற்கனவே, என்னை விட பெரியவன் எவனாச்சும் வருவானா? ஆமே, கரெக்டா இல்லையா? பெரியவன் யாராச்சும் வருவானா? அப்போ எனக்கு மேற்கொண்டு நடக்கிறவன் எவனாச்சும் இருக்கிறானா அப்படின்னு ஏரோது ராஜாக்கு ஒரு பயத்துல பிரதான ஆசாரியர்களை கூப்பிட்டு கேட்கும் போதுதான் இந்த 6ஆம் வசனத்தை சொல்லுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். நிச்சயமாய் ஒருத்தர் வருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரிக்கிறாரு. ஹலோ, திட்டமாய் விசாரிக்கிறாங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு ஆகாதது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கிளாஷ் பண்ணதுக்கு ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு சொல்லும் போது நம்மளுக்கு பிடிக்குமா? நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கும்போது ஒரு குழந்தை நல்லா தான் இருக்கும். ஆமென், ஜாலியாக இருக்கும். 2வது குழந்தை வந்த உடனே கொஞ்சம் அங்கே நம்ம அன்பு செலுத்த இது என்ன ஆகும், கொஞ்சம் வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிடும் நம்மளே. நீ தான் வளர்ந்துட்டல, போய் நீயே எடுத்து சாப்பிட அப்படின்னும் போது அந்த 2 பிள்ளைகளுக்கு நடுவில் கொஞ்சம் இருக்குமா? அதா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இங்க கவனிங்க, ஏரோது ராஜா அந்த சாஸ்திரிகளை பார்த்து, நீங்க போங்க, நட்சத்திரத்தை பார்த்த உடனே மீண்டும் வந்தியான கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும், இங்க தான் இருக்கிறாரு, இங்க தான் இருக்கு அந்த நட்சத்திரம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு இங்க ஏரோது ராஜா? இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் கடந்து போறாங்க, அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, அந்த நட்சத்திரம் ஒரு இடத்துல போய் நின்ற உடனே அங்க கீழே பார்க்கறாங்க, அந்த இடத்துல சொன்ன பிரகாரமாவே இயேசு பிரான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் இங்க 10ஆம் வசனத்துல, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மாத்திரம் போட்டுருக்கலாம். ஏன் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் போட்டிருக்கு? நான் திரும்பவும் சொல்றேன், நட்சத்திரம் என்ன கொடுக்கும் பிரதர்? வெளிச்சத்தை கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நட்சத்திரமாய் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாய், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், புரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக தான் தேவன் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்த பிரகாரமாய், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கணும்னா நம்ம நட்சத்திரமாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சயின்டிபிக்கலா சொல்லுங்க, டீச்சர் இருக்கீங்களா? இந்த நட்சத்திரத்துக்கு வெளிச்சம் எங்கிருந்து போகுது? சூரியன்லேருந்து போகுது. டோட்டலா இங்க சோலார் எக்லிப்ஸ்க்கு உண்டான வெளிச்சம் எங்கிருந்து தான் போகுது? சூரியன் இடத்துல இருந்து தான் போகுது. ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1:9 எடுத்து வாசிங்க. யோவான் 1:9 வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. வாட் இஸ் மீன் பை பிரகாசிப்பிக்கிற ஒளி? அந்த ஒளியை வாங்கிட்டு பிரகாசிப்பிக்கிறது தான் ஒளி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றீங்களா? ரிஃப்ளெக்டர் ஒட்டி இருக்கிறோம். ரிஃப்ளெக்டர் ரேடியம் வாட்ச்னு சொல்றோம்ல. எதனால பிரதர் இதெல்லாம்? அது மற்ற ஒளியை வாங்கிட்டு ஒளி இல்லாத நேரத்தில் தன்னுடைய ஒளியை பிரதிபலிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒளி, அந்த ஒளியே மெய்யான ஒளி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒளியை நாம வாங்கி அதை பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதைத்தான் இங்க மத்தேயு 2:10 பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் மிகுந்த ஆனந்த, பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் குரல் எனக்கே என் குரலான்னு தெரியல இப்போ. ஆமென், ஹல்லேலூயா. குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். கவனிங்க, அவர் நம்ம கூட இருந்தாலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ இந்த நட்சத்திரத்தை போல இந்த மெய்யான ஒளியாகிய தேவனிடத்திலிருந்து அந்த ஒளியை பெற்று நம்ம பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உண்டான வார்த்தையே வெளிச்சம். என்னம்மா? வெளிச்சம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருளாய் இருந்த உலகத்தை வெளிச்சம் உண்டாவது. ஆமென். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், பலவிதமான சூழ்நிலையில கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், உங்களுடைய காரியங்கள் நடக்காது, நம்மளால இது முடியாது, இது நம்மளால செய்ய முடியாது நினைக்கிற நேரத்தில் இருளாய் இருக்கிறதை வெளிச்சமாய் மாற்ற என் தேவன் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் மெய்யான ஒளி. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அந்த மெய்யான ஒளி நமக்காக இந்த பூமியில அவதரித்தார்? நீங்க சொன்னீங்கல்ல, பாவங்களை ரட்சிக்க, பாவிகளை மீட்க, மனம் திரும்ப. அதெல்லாம் இல்லை. அவர் ஏன் இந்த பூமியில அவதரித்தார்? 1 யோவானின் புஸ்தகம் 3:8 வாசிங்க. 1 யோவான் 3:8 வாசிங்க. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் இருளாய் இருக்கிறான், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே. எதற்காக வந்தாரா என் தேவன்? கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. அவர் அழகாதான் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே போடும்போது ஆதியிலிருந்தே அவன் பாவம் செய்யறது தான் வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா இருந்த குடும்பத்தை நாசமா பண்ணிட்டான்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இது பிசாசுனுடைய வேலை. நல்லா ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. உள்ள எவன் வந்தான்? ஆமா, ஆதியிலிருந்தே இப்போ வரைக்கும் நம்மளுடைய குடும்பத்துல ஒரு சில நேரத்துல பிசாசு எட்டி பாக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை அழிக்கவே என் தேவன் உதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மற்ற பாவம், சாபம் இதெல்லாம் சிலுவையில முறிச்சாரு. பிசாசின் காரியங்கள், கிரியைகளை அழிக்க தான் என் தேவன் உலகத்திலே உதித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தேவன் எப்படி மாற்றி இருக்கிறார்? இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எதை விரும்புகிறார்? எப்படியாப்பட்ட வெளிச்சமாய் இருக்கணும்னா, மத்தேயு
5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். போன வாரம் கூட இந்த வார்த்தையை சொன்ன உங்களுக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வீட்டுக்கே ஃபர்ஸ்ட் வெளிச்சமா இருக்கிறீங்களா? வீட்டுக்கே கரெக்டான நேரத்துக்கு சபைக்கு வந்து தொழுது கொள்ளணும்னு வெளிச்சமா இருக்கிறீங்களா? சபைக்கு ஃபர்ஸ்ட் வெளிச்சமா இருக்கிறீங்களா? ஊழியக்காரருக்கு உறுதுணையாய் நிற்கிறீர்களா? சபை வளர்றதற்கு காரணமாக இருக்கிறீங்களா? சபை பெருகுவதற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? மற்ற புறஜாதியார்களுக்கு நீங்கள் சாட்சியாய் நிற்கிறீர்களா? இதெல்லாம் தான் வெளிச்சம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். இப்போ வராது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம மற்றவர்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாய், பெக்மன்ஸ் பாடுவார்ல, ஊர் ஊராய் டார்ச் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். நீங்க 10,000 வாட்ஸ் செல்லு போட்டாலும் டார்ச் அடிக்க மாட்டீங்க இந்த மாதிரி இருந்தா. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய மெய்யான ஒளி நம்மளிடத்துல உதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான டெக்கரேஷன்ஸ் பண்ணாலும் சபையில ஒரு ஐக்கியம் இல்லைன்னா ஒளி இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான ஸ்டாரை நம்ம கட்டி வெளியே தொங்க விட்டாலும் மெய்யான ஒளி நம்மளிடத்துல இல்லைன்னா நம்மளுடைய பிரகாசம் நம்ம வீட்டு வாசப்படியை கூட தாண்டாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது பிரகாசம் ஒளி அப்படின்ற சாட்சியை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் நிறைய காரியங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சி நம்மளிடத்திலிருந்து வெளிவரணும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் திரும்பவும் சொல்லுகிறேன், வாசிங்க தொடர்ந்து. உலகத்துக்கு நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். உண்மையா? உண்மையா? கடந்த நாட்களில் ஒரு மலையின் மேலே ஒரு புலியும் தன்னுடைய குழந்தையும் மலையின் உச்சியில் இருக்கிறத பார்த்து அந்த ஊர் கிராமமே, ஏன் புலி உள்ள இருக்கிறவரையும் பிரச்சனை இல்லை, வெளியே பார்த்த உடனே என்ன இது பயம் வந்தது கிராம மக்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் அப்படி இருக்கணும். எத்தனை விதமான இடர்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வியாதி பலவீனம் வந்தாலும் மலையின் மேல உள்ள ஒரு ஒளியாய் நாம காணப்படணும் மற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து இன்னும் டீட்டெயிலாக ஒரு வசனத்தை லூக்கால நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 7வது பாயிண்டா பேசுவாத. இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனாவது பாயிண்டா? 7வது பாயிண்ட். அப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணல. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. நட்சத்திரத்தை கண்டவுடனே, அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்த உடனே மற்றவங்க சந்தோஷம் அடைகிறாங்களா? அடைகிறாங்களான்னு கேளுங்க. இல்லை உங்களை பார்த்த உடனே தெரிச்சு ஓடுறாங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒளி, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நாம பேசுகிறதான வார்த்தை, நடக்கிறதான காரியம், நம்ம செய்கிறதான செய்கை நம்மளுடைய மற்றவர்களுக்கு உலகத்துக்கு சாட்சியாய் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் எங்க இருந்து வரும்னா பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியிலிருந்து நம்மளிடத்துல எடுத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் எதற்காக வந்தார்னா பிரகாசிக்கிற ஒளியாய், மெய்யான ஒளியாய் நம்மளிடத்துல எதனால வந்தாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி தான் இருக்கணும் பாஸ்டர்? இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு சொல்றீங்க. எப்படி இருக்கணும்? 7 விதமான காரியத்தை கடன்னு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிற முதல் காரியம் யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு. போதுமா? நான் மற்றது பேசவே வரல. இருள் இல்லாம இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒன்னு கவனிங்க. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோர்வு காணப்படுதுன்னா ஜெபம் பண்ணி கிடைக்கல பாஸ்டர். ட்ரை பண்ணி ஃபினான்ஸ் ஆஃபீஸில் லோன் கிடைக்கல பாஸ்டர். ஒரு காரியத்துக்காக நாங்கள் போராடி அந்த காரியம் நிறைவேறலை அப்படின்னும் போது தான் என்ன நடக்குதுமா, நம்மளுக்குள்ள ஒரு சோர்வு வந்து இருள் அடைகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதே போல தான் சபையிலையும் அநேக விதமான காரியங்களுக்காக முன்னாடி வந்து நின்ற ஆட்கள் இப்போ சோர்ந்து போய் பின்னாடி நிற்கிறோம். ஏன்னா இருள் உங்களுடைய வாழ்க்கையில் வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பலவிதமான பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கடன் தொல்லைகள், வியாதி பலவீனங்கள், ஆமேன். இதெல்லாம் பார்த்து நம்முடைய காரியங்கள் வெளிச்சமாய் இருந்தது, பாஸ்டருக்கு உறுதுணையாய் இருந்தது, சபைக்கு தூணாய் இருந்த காரியங்களில நம்ம என்ன ஆயிரும்? இருள் அடைஞ்சிடறோம். நம்மளுடைய காரியங்கள் எப்படி நடக்குமோ, நாளைய தினத்தில் எப்படி நடக்குமோ, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, இந்த வருஷத்தின் கடைசியில் நிற்கிறோமே, இதுவரைக்கும் நடக்கலே என்று சோர்ந்து போய் காணப்படுகிறதானே தேவ பிள்ளை, உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், இதுவரை இருளை பார்த்த நீங்கள் தேவனை விசுவாசிங்க, நிச்சயமாய் வெளிச்சத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை பெற வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சத்தை பெற விசுவாசம் இருக்கணும். முதல் காரியம். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 112:4. போதுமா? யாருக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்? செம்மையா இருந்தா, நான் திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. செம்மையா இருந்தா இல்ல, செம்மையா இருந்தா. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செம்மையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரெக்டா தி பர்ஃபெக்ட் மேனா இருக்கணும் ஆண்டவருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை தேடுகிறதுல, ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, பாடுறதுல, சபையின் காரியத்தில், சபையில் தூணாய் நிற்கிறதுல, மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிற்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? செம்மையாக இருக்கக்கூடாது. பாஸ்டரை கேட்காம, சபைக்கு வராமல், தூங்கிட்டு, ஆராதனைக்கு நிற்காம, ஆமேன், நின்றுட்டு, ஆமேன், இப்படி இருந்தால் நீங்கள் செம்மையாக இருப்பீங்க, செம்மையாக இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அதுதான். எப்போ தேவனை தேடுறீங்களோ அப்போ தான் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமேன். ஆசீர்வாதம் எடுத்த உடனே வந்துடாது, கொஞ்சம் சோதனைகளும் வரும். ஆமேன். கடந்த வாரத்தில் பேசின பிரகாரம் தான். ஹல்லேலூயா. 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 சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். போன வாரம் பேசின பிரகாரமாய் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன உடனே தான் உங்களுக்கு அடுத்த லெவல்ல கிரேடே உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த செம்மையானவர்களாய் நம்ம இருக்கும்போது தான், செம்மையாய் நடக்கும்போது தான், இந்த பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியின் இடத்திலிருந்து ஒளியை பெற்று நாம மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையும்படியாக வெளிச்சத்தை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல விசுவாசிக்கணும், ரெண்டாவது செம்மையா இருக்கணும். மூன்றாவது காரியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய. யார்கிட்ட இருந்து வருது மகிமையின் அறிவு?
இயேசு கிறிஸ்துவின் அவருடைய முகத்திலிருந்து மகிமையின் அறிவு நம்மளிடத்துல வருது. ஒளியை தோற்ற பண்ணும் பொருட்டாக, ஒளியை தோற்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் அந்த ஒளி எங்கிருந்து வரணும்னா இருதயத்திலிருந்து பிரகாசிப்பிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கிருந்து ஒளி வரணும்? எங்கிருந்து வரணும் ஒளி? சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு. ஆமா, நம்ம வெளியே நம்மளுக்கு தெரியக்கூடாது, மற்றவர்களுக்கு நம்மளுக்கு ஒளியா இருக்கணும். இப்ப கேட்டு பாருங்களேன், ஏன் சிஸ்டர் லேட்டு, ஏன்டா கேட்டுன்னு ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும் எனக்கு. ஆமே, ஹalleluya. எவ்வளவுதான் ஆண்டவர் கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் செய்தாலும், நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றும் இருளே தான் பேசுவோம். பாஸ்டர் இதுக்கு ஜெபம் பண்ணல, இன்னும் நடக்கல பாஸ்டர், அதை பண்ணல பாஸ்டர், இது நடக்கல பாஸ்டர். இது வரைக்கும் சுகத்தை கொடுத்திருக்காரு, இதுவே வெளிச்சம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பண்ற, இன்க்ளூடிங் நம்மன்னு சொல்றதை விட நான் பண்ற பாவத்துக்கு இந்த இடத்துல நிற்க வைத்தது பெரிய விஷயம். ஆமென், ஹalleluya. மனுஷனாய் பிறக்கிறவன் எல்லாரும், ஆமென், இயேசுவை பார்த்து நல்ல போதகரே அப்படின்றான் ஒருத்தன். அவன் பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஏய் நல்லவன் ஒருவனும் இல்லை. யார் சொல்றா இத? இயேசு சொல்றாரு. ஆமென். அப்போ அவரே நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க? மாபாவியாம், ஒளி இல்லை, மன்னான நான். ஆமா, ஹalleluya, ஹalleluya. அந்த ஒளி முகத்துல இல்ல, இருதயத்துல பிரகாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, வெளியரங்கமான வெளிச்சத்தை கேட்கல, இருதயத்துல வெளிச்சத்தை கேட்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. குள்ளமா ஒருத்தர் இருந்தான். யார் அவன்? சகேயு. அவனை தேவனை பார்க்கும்படியாக தான் போனார். அவர் எப்படிப்பட்டவரோ, ஆமே, அவன் போய் நோட்டீஸ் அச்சு, ஆண்டவரே உங்களை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்லாம் சொல்லலை. அவர் எப்படிப்பட்டவர் பார்க்கறதுக்கு எங்கே போகிறான்? டைரக்டாக போய் ரோட்லேயும் நிற்கலாம், அவர் வர வழியிலையும் நிற்கல. அவர் பார்க்காத மாதிரி ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறி நிற்கிறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே ஓடினாலும் ஒளிஞ்சாலும் என் தேவன் அறிவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நேராக வந்த மனுஷன் அங்கே நின்றுட்டார். ஆண்டவர், சகேவே இறங்கி வா. அவர் டாபிக் ஒரு வார்த்தை சொல்கிறாருனாலே புரிஞ்சுக்கோங்க. இறங்கி வான்னு சொல்லும் போதே நான் உன் வீட்டுக்குள்ளே போக போகிறேன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. ஆமென், ஹalleluya. உங்கள் வீட்டுக்கு வர போகிற மட்டும்தான் சொன்னார். வேறு ஏதாச்சும் சொன்னாரா? பைபிளில் ஏதாச்சும் இருக்கா? நீ வந்து ஒப்பு கொடு, எல்லாருக்கும் ரெட்டை தனியாக கொடுன்னுலாம் சொன்னாரா? வேறு எதுவுமே சொல்லலை. நான் உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன். ஆமென். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறானுங்க? பாவியான மனுஷன் வீட்டில் ஆண்டவர் போகிறாரு. ஆமென். கவனிங்க, கூட இருக்கிறவன் நல்லது தான் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் உனக்கு நல்லது வருதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே போட்டு கொடுக்குறோன்னு அவன் தான் இருப்பான். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒத்தாசை பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆமென், ஹalleluya. உன்னை கீழே போட்டு மிதிக்க போகிறவனு அவன் தான். நீயே இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோ. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உடனே அந்த இடத்துல ஸ்பாட்லேயே ஒப்பு கொடுக்குறான். நான் உங்களிடத்துல வாங்கிறத ரெட்டத்தனையாக கொடுக்குறான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு ஒப்பு கொடுக்கணும், வெளிச்சம் உண்டாகும். அப்போதான். ஆமென். நாம எப்போ இந்த நட்சத்திரமாய் மாறுவோம்னா, இந்த இருதயத்தில். ஒரு சில பேர் இப்போ அப்படி தான் இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆண்டவர் என்னதான் சாட்டை எடுத்து பின்னாலும் நான் எருமை மாடு மாதிரி தான் இருப்பேன் பாஸ்டர். எவ்வளோ பலவீனம் வரட்டும், எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ நஷ்டம் வரட்டும், நீ எவ்வளோ வேணாலும் கத்து பிரசங்கத்தில், நான் இப்படியே தான் இருப்பேன். ஆமென். பிரச்சனைகள் எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தை நிமித்தமாய், ஊழியக்காரர் நிமித்தமாய், ஊழியக்காரர் அம்மா நிமித்தமாய் பேசினாலும் மனம் திரும்புதலுக்குள்ள வராத வரைக்கும் உங்கள் வீடு இருட்டாதான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இருள் உங்களை சூழ்ந்துதா இருக்கும். ஆமென். பிரகாசம் பார்க்கவே முடியாது, வெளிச்சம் உங்களிடத்துல காணப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. ஃபர்ஸ்ட் இருள் மாறணும்னா இங்க இருதயத்துல பிரகாசம் இருக்கணும். ஆமென், ஹalleluya.
ஹல்லேலூயா. நான்காவது காரியம் சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 119 105. நான் வெளிச்சமாய் இருக்கும்படியாக நான் பேசிட்டு இருக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எத்தனை பேர் இப்ப இந்த காலை வேளையில வந்திருக்கிறீங்க? நான் இந்த வருஷம் முழுவதுமாய் குறைஞ்சது ஒரு அதிகாரமாச்சு டெய்லியும் வாசிப்பான்னு சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். வசனம் என் கால்களுக்கு தீபமும். இருளாவே இருந்தாலும் வெளிச்சம் இருந்தா பாதை தெரியுமா தெரியாத மேத்யூ பிரதர்? இப்ப வண்டியில போறீங்க, இருட்டா இருக்கு, அந்த இடத்துல வண்டியில ஒரு லைட் இருந்ததுன்னா அந்த பாதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உலகம் இருட்டாதான் இருக்கும், உன்னிடத்துல உங்க பைக்ல வெளிச்சந்தாலே உங்களுடைய பாதை தெரியுதுல்ல? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் சொல்ல வரேன். எத்தனை விதமான இருட்டு உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களிடத்துல இருள் இல்லாதபடிக்கு வெளிச்சம் இருந்தா நீங்க நடக்க வேண்டிய வழியை என் தேவன் போதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தீபமும் பாதைக்கு. அப்போ நான்காவது காரியம் வசனம் இருக்கணும். ஐந்தாவது காரியம் எபிரேயர் 5 அதிகாரம், எபேசியர் 5 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. எப்படி இருக்கணும் சொல்லிட்டு இருக்கிறேன். வழிகிறார். எப்படியா? வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். வெளியரங்கமாய் ஆகிறது எல்லாமே வெளிச்சமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற மனுஷன் எல்லாமே வெளியரங்கமாய் தான் இருக்கிறான், நம்மளுக்கு ஓப்பன் ஹார்ட்டடா தான் இருக்கிறான் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாம பழகுறவங்க எப்படி இருக்கிறாங்க நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ தேவனிடத்திலிருந்து பிரகாசிப்பிக்கிற ஒளியை பெற்றுக்கொள்ளுகிற நாம் தேவனிடத்துல வெளியரங்கமா இருக்கணும். தேவனிடத்துல எதுவுமே மறைக்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனை விட்டு தூரம் போகிறதான காரியங்கள், இது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய செய்ய செய்யதான் அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி நம்மளிடத்துல வந்து நாம மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாறுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம் வெளியரங்கமாய் இருக்கணும். ஆறாவது காரியம் சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். போதுமா? கவனிங்க. ஆறாவது காரியமாய் நீங்க வெளிச்சமாய் மாறணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தினந்தோறும் காலையில் நான் ஆண்டவருக்கென்று ஒரு 1/2 hour ஆச்சு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். இங்கேயும் இப்பயும் கம்மி தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் காலைதோறும் நம்முடைய கிருபைகள் புதுசா வேணும் நம்மளுக்கு. ஆமேன். அப்பப்போ நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஃபோனே 28 டேஸ்க்கு அப்புறமா என்ன ஆயிடுது பிரதர்? வேலிடிட்டி முடிஞ்சு திரும்பி என்ன பண்ண சொல்லுது? ரீசார்ஜ் பண்ணலன்னா என்ன ஆயிடுது சொல்லுங்களேன்? அவுட் கோயிங் ஒரு 3 நாளைக்கு இன்கமிங் வரும். ஆமே. அதுக்கப்புறமா அதுவும் போயிடும். அப்புறம் ஒரு 3 மாதம் ரீசார்ஜ் பண்ணுறீங்களான்னு பார்க்கும். ஆமே. அந்த ரீசார்ஜ் பண்ணலன்னா என்ன ஆகிடும் பிரதர்? சத்தமாக சொல்லுங்களேன், இதுதான் ரொம்ப முக்கியம். ரீசார்ஜ் பண்ணலன்னா என்ன ஆகிடும்? இப்போ சொன்னார் விக்கி பிரதர், அப்படியே அமைதியாகிட்டாரு. நம்பரு வேற ஒருத்தருக்கு போயிடும். ஆமேன். அதே தான் இங்கே நான் சொல்ல வரேன். நம்ம ஃபஸ்ட்டு மந்தில் ரீசார்ஜ் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த மாதத்துலேருந்து நான் ஒழுங்காக சபைக்கு போவேன், ஆராதனைக்கு கரெக்டான டைமுக்கு போவேன், ஆண்டவரை துதிப்பேன், ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன். ஃபஸ்ட்டு மந்த் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். செகண்ட் மந்த்து ஆண்டவர் கிருபையாக ஓட்டியிருப்பார். தேர்டு மந்த்து பக்காவாக ஓட்டியிருப்போம். ஆமேன். 4th மந்த்லேருந்து இன்கமிங் வர்றது கம்மியாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
பாஸ்டர் ஒரே நஷ்டம் பாஸ்டர், ஒரே பலவீனம் பாஸ்டர், பிரச்சனை பாஸ்டர். அப்படியே போக 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 கூட இருக்கிறோம் வளருவான், நம்ம அப்படியே கம்மியாயிட்டே வருவோம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஆசீர்வாதம் வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. தயவு செய்து உங்க நம்பரை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதை தான் சொல்ல வரேன். 7வது காரியம் எடுத்து வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, உன்னிலுள்ள உன் நம்பர் உன்கிட்ட தான் இருக்கணும். உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்கணும். உங்களுடைய வெளிச்சம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி என்ன எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 எச்சரிக்கைக்கு என்ன சிம்பிள் போடுவாங்க பிரதர்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ எச்சரிப்பின் கோட்டை தாண்டி போயினுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பிரச்சனையில், போராட்டத்தில், பலவீனத்தில், பாடுகளில் எது பண்ணாலும் ஒன்றுமே விளங்கலை. ஆமென். ஏன்னா யூ கிராஸ் த யுவர் லிமிட். ஆமென். உங்களுடைய லிமிட்டை தாண்டிட்டீங்க. உங்கள் வெளிச்சத்தை மறந்துட்டு, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 33ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் வாசிச்சா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. ஒருவன் தொடர்ந்து மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படிக்கு தான் அந்த வெளிச்சத்தை நீங்க கொண்டு வந்து வைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிறதான பிரகாசம், உங்களுக்குள்ள இருக்கிறதான வெளிச்சம் உங்களிடத்திலேயே மறைந்து போகாதபடிக்கு, அல்லேலூயா, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக நீங்கள் இருளாகாதபடிக்கு. ஏன்னா நம்ம கிட்ட தான் வெளிச்சம் இருக்கு, நாமளே அதை மூடி இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. 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 இந்த 7 விதமான காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். எப்படி இருந்தால் வெளிச்சம் வரும்? முதல் காரியம் விசுவாசமாய் இருக்கணும். 2வது காரியம் செம்மையாய் இருக்கணும். 3வது காரியம் இருதயத்தில் பிரகாசம் இருக்கணும். 4வது காரியம் வசனம் நம்மளிடத்துல காணப்படணும். 5வது காரியம் வெளியரங்கமாய் இருக்கணும். 6வது காரியம் அவரை எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறவராக இருக்கணும். 7வது காரியம் நம்மளுடைய வெளிச்சத்தை இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் பாதுகாத்து கொள்ளணும். அப்பொழுதுதான் வெளிப்படுத்தல். போன ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் பேசின வார்த்தை தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க, முடிக்கிறேன். இந்த பிரகாரமாய் நீங்கள் இருக்கும்போது தான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை உங்களுக்கு என் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நட்சத்திரம்னாலே வெளிச்சத்தை கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை வைத்திருக்கிற நாம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க வேணாம், 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிற நாம் நம்மளை பார்த்து என்ன ஆசீர்வாதம் வரும்னா, வாசிங்க. உன் வெளிச்சனிடத்துக்கு இந்த வெடிவெள்ளி நட்சத்திர நிறத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் வருவார்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை பார்த்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 12ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. பின்பு அவர்கள் வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய், ஹலோ, அவர்கள் எப்படியாப்பட்ட சாஸ்திரிகள், பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த பிள்ளையின் இடத்துல போயிட்டு சாஷ்டாங்கம் பண்றாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? ஹல்லேலூயா. பாட்டு ஒன்று இருக்குல்ல, சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம். பாஸ்டர், எந்த காலத்து பாட்டு பாஸ்டர் இப்போ வந்து பாடிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. இயேசுவே
எனக்கு ரொம்ப ஆசை ஸ்டார்டிங்கில் இந்த பாட்டு பாடணும். நீங்களே தூக்கத்தோடு வந்திருப்பீங்களா? இதை பாடணும், இன்னும் தூக்கம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாட்டு இருக்கு, ஆரிவராரோ அப்படி எடுத்துன்னு போயிடக்கூடாதுல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாஷ்டாங்கமாய் பணிந்து தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் பரிசுகளை அந்த இடத்துல வைத்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாய் என் தேவன் உங்களை மாற்றினார் என்றால் உங்களிடத்துல பல ராஜாக்கள் வந்து உங்களுக்கு சாஷ்டாங்கமாய், எவன் எதிரியாய் இருக்கிறானோ, சத்துருவே எனக்கு விரதமாய் சந்தோஷப்படாதே, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எப்போது என் தேவன் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறாரோ நம்மளுக்கு ஒரு விடிவெளி நட்சத்திரமாக இருப்போம். நம்மளிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பிறந்த இந்த நன்னாளை கொண்டாடும்படியாக அந்த உம்முடைய பிள்ளைகளையும் அடியேனையும் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இம்மட்டும் எங்களுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றின தேவன், இனி வரும் நாட்களிலும் நீரே எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்து மெய்யான ஒளியாய் இருந்து உம்மிடத்திலிருந்து பிரகாசிப்பிக்கிற ஒளிகளாய் நாங்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் எங்களிடத்தில் அநேக ராஜாக்கள் வரும்படியாக நீ கிருபை பாராட்டுவீராக. இனி வரும் நாட்களிலே காணப்படுவதான ஆண்டவரே எல்லாவித சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள, ஆண்டவரே விடுதலை பெற, ரட்சிப்பு பெற நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாக இருந்து விடிவெள்ளி நட்சத்திரமாக இருந்து ஆண்டவரே எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவீர். நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் மீதியாய் காணப்பட நீ கிருபைப்பார். மீண்டும் ஒரு விசை அருமையான விசுவாச பிள்ளைகளை காணும் வரைக்கும், வருகை தாமதிக்கும் வரைக்கும் ஆண்டவரே நீர் இவர்களோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி நீர் ஒருவரே பெரிய பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களினால அதிசயங்களினாலே வருகிற வாரத்தில் சாட்சியோடு நிற்க நீ கிருபை பாராட்டு. அந்த யாவரும் ஒரு காலத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீ பிரேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று மண்ணும் சதா காலமும் கர்த்தரே நம்மளுக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மளுடைய எல்லா காரியத்திலும் நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.